முத்தான தேர்தல் வாக்குறுதிகளை நாம் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஏழை பெண்களுக்கு வருடந்தோறும் ரூபாய் 1 லட்சம் ரூபாய், வேலை செல்லும் பெண்களுக்கு மாவட்டத்தோறும் தங்கும் விடுதிகள், ஆண்டுக்கு 30 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை, விவசாய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரைவிலக்கு, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஊதியமை 400ஆக உயர்த்தியது. இந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை மக்கள் திட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அவர் நடைப்பயணம் செய்து ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்தாரோ, அதே போல் இந்த தேர்தலில் கன்னியாகுமரியிலிருந்து நாம் வெற்றியை நாம் அகில இந்திய மத்தியில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதியிலும் நாம் சொல்லி இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்குவோம், 40க்கு 40 வெல்லுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. எனக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர், இந்தியா கூட்டணி வேட்பாளர் மதிப்பிற்குரிய ராபர்ட் புரூஸ் அவர்கள் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்டு உரையாற்றுவார். பொங்குமலை சாரலிலே எங்கும் தலையாட்டும் இன்னமுத சோலையிலே தங்க வளர்பறித்து தமிழ்தாய்க்கு சூட்டிவிட்டு தொடங்குகின்றேன் என் உரையை. தமிழகத்தின் இந்தியாவிலே இருக்கின்ற முதல்வர்களில் முதல்வராக இருந்து தமிழகத்தை வழிநடாத்தி செல்லுகின்ற மரியாதைக்குரிய தளபதியார் அவர்களே, இந்த வேளையிலே வீற்றிருக்கின்ற இந்திய கூட்டணியுடைய மகத்தான தலைவர்களே, நெல்லை சீமையினுடைய சிங்கங்களே, குமரியினுடைய தங்கங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்து காலத்தின் அருமை கருதி 2 நிமிடங்களில் என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன். நெல்லை என்பது மிக சிறப்புமிக்க, வரலாற்று சிறப்புமிக்க, பல்வேறு வளங்களை கொண்ட ஒரு தொகுதி என்பதை, ஒரு மாவட்டம் என்பதை நான் நன்றாக அறிவேன். அந்த மாவட்டத்தை மேலும் வளர்த்தி எடுப்பதற்காக என்னை உங்களில் ஒருவராக அனுப்பியிருக்கின்ற எங்களுடைய தானை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும், அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், கே.சி. வேணுகோபால் அவர்களுக்கும், தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும், தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் அருமை தம்பி ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் மனப்பூர்வமாக்கிக் கொள்கின்றேன். இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும், உங்கள் ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் என்னால் முயன்றவரை நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன். முடியவில்லை என்றால் நீதிமன்றத்தில் குரல் கொடுத்தாவது உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அருமை தலைவர்களே, இன்று மோடிக்கு 2 பேர் பேரை நினைத்தாலே தூக்க வராது. ஒன்று இளைஞர் ராகுல் காந்தி, இன்னொரு பெயர் தென்னகத்துடைய சிங்கமாக திகழ்கின்ற நம்முடைய அருமை தலைவர் ஸ்டாலின் அவருடைய பெயரை நினைத்தால் மோடி தூக்க வராது. அந்த அளவுக்கு வலுவாக இந்த இந்திய கூட்டணியுடைய தலை சிறந்து வலுவாமல், அதை நான் குறிப்பிட வேண்டும், பலர் வலுவினாலும் வலுவாமல் இந்தியாவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இருக்கின்ற அருமை தலைவர் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே இன்றைய தினம் இந்த தேர்தலை தமிழகம் சந்திக்கின்றது. அருமை நண்பர்களே, நாம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே 31ம் பாண்டிச்சேரி 1ம் சேர்த்து 40 வெற்றி பெற்றால் இந்தியாவிலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனவே அருமை நண்பர்களே, உங்களை பார்த்து நான் பணிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக உங்களில் ஒருவராக நான் வந்திருக்கின்றேன். உங்களோடு இருந்து, உங்களில் ஒருவராக இருந்து களப்பணி ஆற்றுவேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் அத்தனை பேரும் கை சின்னத்திற்கு மறவாமல் வாக்குகளை தர வேண்டும் என்று விரும்பி வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.